ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாகற்காய் புளிக்குழம்பு. இதற்கு தேவையான பொருட்கள்: பாகற்காய் 1, வெங்காயம் 1, தக்காளி 1, ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். பாகற்காயை இதை மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயையும் ஜீரகத்தையும் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மண் சட்டியில் ஆயில் சூடானதும் கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை இது 3 போட்டு தாளிச்சிருங்க. இது 3 பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனியன் ஓரளவு வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி சாஃப்டான உடனே பாகற்காயை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 மினிட்ஸ் பாகற்காயை நல்லா வதக்கி விடுங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்தது புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இதை மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. பாகற்காய் நல்லா வேகிறது வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூளையும் மிளகாய்த்தூளையும் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இந்த மசாலாவை நல்லா வேக விடுங்க. இந்த மசாலா நல்லா வெந்ததும் தேங்காய் ஜீரகம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இனி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இது கொதிக்க ஆரம்பித்த உடனே மூடியை திறந்து வச்சு நல்லா வேக விடுங்க. இதில் இருக்க எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வெளியில் வாரது வரைக்கும் வேக விடணும். இப்போது எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாகற்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.